டெல்லியில் பேரணி நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது கண்ணீர் புகை குண்டுவீச்சுகள் வீசப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் சிஜேபி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் சிஜேபி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் சிஜேபி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு ஆகியவற்றுக்கு எதிராக கரப்பான் ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்றம் நோக்கிய பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து ஜந்தர் மந்திரிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி செல்ல நூற்றுக்கணக்கான பேர் ஜனதா கட்சி சார்பில் அங்கு பேரணியாக தொடர்ந்து நடந்து சென்றார்கள். அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க டெல்லி காவல்துறை லேசான தடியடி நடத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. அதே போல இந்த போராட்டத்தால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக 4 மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டிருந்தது. போராட்ட அறிவிப்பு காரணமாக கூட்டத்தை கட்டுப்படுத்த பெரும் அளவிலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்ட அறிவிப்பால் ஜந்தர் மந்தர், நாடாளுமன்றம் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் இணைய சேவையானது துண்டிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து போலீசாரின் அறிவுறுத்தல்களை மீறி பேரணியை செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி லேசான தடியடி நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்தும் பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல முக்கியமாக கரப்பான் ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு சூழலில் ஜந்தர் மந்தரில் இந்த பேரணியை தொடங்கியவர்கள் தற்போது நாடாளுமன்றத்தை நோக்கி நெருங்கி இருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருவதை பார்க்க முடிகிறது. அவர்கள் நாடாளுமன்றத்தை நெருங்கியிருக்கும் அந்த நிலையில்தான் தற்போது நாடாளுமன்றத்தின் வடக்கு நுழைவாயிலானது மூடப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த கேட் முற்றிலுமாக மூடப்பட்டு பலகட்ட பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை பேரணியில் ஈடுபட்டவர்கள் அங்கு நெருங்கி இருக்கும் சூழலில் போலீசார் தரப்பில் கண்ணீர் புகை கொண்டு வீசி அங்கு அவர்களை கலைக்க முயன்றிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. பேரணி தொடங்கிய இன்று முதலே தடியடி, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு என அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டாலும் கூட அந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல நாடாளுமன்ற வளாகத்தின் வழியே துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த நாடாளுமன்றத்தை நெருங்கி வருபவர்களை கலைக்கும் விதமாக கண்ணீர் புகை கொண்டு வீசுவதற்கும் அங்கு போலீசார் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் அதே ஒரு சூழலில் மற்றொரு புறம் இந்த பேரணி நடைபெற்று வருவதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருபா. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் அருகே திரண்ட சிஜேபி கட்சியினரை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பேரணியானதும் தொடங்கப்பட்டிருந்தது. தற்போது அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசி கலைக்கப்பட்டுள்ளனர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் சிஜேபி கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாடாளுமன்றத்தின் வடக்கு வாயிலானது தற்போது மூடப்பட்டுள்ளது. அதேபோல் நீட் தேர்வு முறைகேடு குறித்து டெல்லியில் சிஜேபி கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர்.